அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தினந்தோறும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து இந்த விஷயங்கள் சமுதாயத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விவேக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இந்த விஷயத்த ஒரு 4 நாள் பரபரப்பா பேசுவாங்கப்பா, அப்புறம் அதை விட பரபரப்பா ஒன்று நடக்கும், அந்த பரபரப்புல இந்த பரபரப்பை மறந்துடுவாங்க, இந்த விஷயத்த மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பெண்கள் அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயம் அப்படின்றது மீண்டும் ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நண்பரோட வந்துட்டு காரில் உட்காந்து பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த வழியாக வந்த ஒரு திருட்டு கும்பல், ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ போலீஸ் சைட்லேருந்து சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம், இருந்தாலும் நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்ததுனாலையும் அங்கே பெரிய பெரிய சுவர்கள்லாம் இருந்ததுனாலையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பையனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல்லாம் சொல்லியும் கூட அங்கே வந்தும் கூட அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பொண்ணு 4 மணிக்கு தானாக எந்திரிச்சது வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள மருத்துவமனையிலேயே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த குற்றச்சம்பவத்துக்கு காரணமான 3 பேரையும் சுட்டு பிடிச்சிருக்கு போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல, இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றது இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள்ல கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல மாவட்டத்தில் பல மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு இல்லையா, அங்கே சேர்ந்து படிக்கிறது அப்படின்றது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா 20 வயசு இருக்கக்கூடிய அந்த மாணவியும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வெளியில் ரூம்ஸ் எடுத்து தங்குறது அப்படின்றது இருக்குல்ல, அது கோயம்புத்தூர்ல பரவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்டல்ஸ் மூலியமா வந்துட்டு வரக்கூடிய வருமானமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல பல கோடிகளை தாண்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்டல்ஸும் அந்த வியாபாரமும் அங்கே கொடிகட்டி பறந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல தான் அந்த பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லீவுக்கும் ஒவ்வொரு சண்டேக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட், அதாவது காதலிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது, இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அவங்கள வந்துட்டு சந்திக்கிறது அப்படின்றத வழக்கமாக வச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கும் நவம்பர் 2ஆம் தேதியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேஷுவலாக எப்பயும் போல வந்துட்டு காரில் நிறைய பிளேசஸ்க்கு போயிருக்காங்க. எல்லாம் போய் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தோம்னா நைட்டு ஒரு 11 மணிக்கு ஏர்போர்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு தனிமையில் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளீஸ்வரன், கருப்பசாமி, தவசி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர். இதில் கருப்பசாமிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு, காளீஸ்வரன், தவசி இவங்க 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு 20 வயசு, இன்னொருத்தருக்கு 21 வயசு அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் சாவியோடு இருந்த ஒரு பைக்கை திருடிட்டு தான் வந்திருக்காங்க அந்த வழியில. ஸோ அப்படி அந்த பைக்கை திருடிட்டு வரும்போது இது என்ன இங்கே ஒரு கார் நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த கார் கிட்ட போகும்போது தான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. அந்த பையனை மிரட்டி வெளியே வர வைக்கிறாங்க. அந்த பையனும் கார் எடுத்துட்டு தப்பிச்சலாம் ஓடிடலான்னு சொல்லி பார்க்கும்போது கையில் இருந்த அருவாளால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. இதனால் அந்த பையன் இறங்கி போய் இல்லை இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த பையனுக்கு தலையில் வெட்டு விழுகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் அந்த பையன் ரத்த வெள்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மயக்கம் போட்டுறாரு. அந்த பொண்ணை 3 பேரும் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது பண்றாங்க. அந்த பையன் மயக்க தெரிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐயோ ஃப்ரெண்டை காணுமே அப்படின்ற பயத்துல 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் காவல்துறை அங்கிருந்து வராங்க. அங்கிருந்து வந்தாலும் அந்த நள்ளிரவுல தேட முடியல அப்படின்னு வந்துட்டு காவல்துறை சார்பில் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த மாணவி 4 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பார்த்தோம் அப்படின்னா
முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் எந்திரிச்சு வராங்க. அவங்க மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ யார் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா தமிழ்நாடே அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகுது. பரவலாக அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை சுற்றி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸ் இல்லாமல் இருந்த மதுக்கடை அடித்து நொறுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் தமிழ்நாடே கொந்தளிச்சதுனால கிட்டத்தட்ட 7 தனிப்படைகள் வந்துட்டு அமைக்கப்படுது. 300 சிசிடிவி காட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்குக்காக வந்துட்டு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணினுடைய ஃபோன் அப்படின்றதையும் அந்த குற்றவாளிகள் எடுத்துகிட்டு போனதுனால அதை வச்சும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அங்கே போயிட்டு அவங்கள பிடிக்கும் போது வந்துட்டு பார்த்தோன்னா போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு மணிக்கட்டில் வெட்டுறாங்க. ஸோ இதனால் இதுக்கும் மேலேயும் விட்டோம் அப்படின்னா குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால 3 பேர்த்தையுமே காலுக்கு கீழே வந்துட்டு சுட்டு பிடிச்சது போலீஸ் அப்படின்னே சொல்லலாம். பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு தெரியுது இவங்க மேலே ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காக்காச்சாவடி, சிங்காநல்லூர், திருமுருகன் பூண்டி, அது மட்டும் இல்லாமல் துடியலூர் அப்படின்னு சொல்லிட்டு பல கொலை வழக்குகள், அடிதடி வழக்குகள், திருட்டு வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகள் இருக்கு. 3 பேருமே ஒரு 30 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு கேஸ்லேருந்து வெளியவே வந்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியான குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே வந்துட்டு குண்டர் சட்டம் போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு அண்ட் பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ எதுவுமே வாழ்க்கையில் நடக்கிற வரைக்குமே வந்துட்டு விளையாட்டு தான். நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேர் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் கூட நம்ம ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நடக்காத வரைக்கும் அது சரிதான். பட் அது நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு யார் என்ன ஆறுதல் சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு தான் அந்த பாதிப்பு அப்படின்றது வாழ்நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. எப்பயும் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது அப்படின்றத தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்கிறேன். இதனால் நீ பூமர், நீ வந்துட்டு பெண்களை வந்துட்டு அடக்கி வைக்கிறியா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்றத வந்துட்டு நான் சொல்ல வரல. எங்கே போனாலும், எப்போ போனாலும், என்ன டைமிங்கில் போனாலும் தகுந்த பாதுகாப்போடு போங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை தற்காத்துக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.